நபீல் வியூஸ் திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் புஜ்ஜி பாபு சனா இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் வெளியாகி இருக்கிற பெத்தி. பெரும் எதிர்பார்ப்பு இடையில் வந்திருக்கிற இந்த படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருக்கா பார்ப்போம். தான் வாழ்ந்த சமூகத்துக்கு ஸ்போர்ட்ஸ் மூலமா ஹீரோ செஞ்ச நன்மை என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. என்ன எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? சந்து சாம்பியன் படத்தோட சாயல் தெரிஞ்சாலும் ஆந்திராவோட கரம் மசாலா சேர்த்து ஒரு பக்காவான ஆந்திரா மீல்ஸை பரிமாறி இருக்கான். எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாம தனித்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன மலை கிராமம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு போராடுற மக்கள், அதை கண்டுக்காத செவிசாய்க்காத அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு ஹீரோ. ரயில்வே ஸ்டேஷன் வந்ததா, அந்த ஊருக்கான ஐடென்டிட்டி கிடைச்சதா, இதுதான் படத்தோட கதை. பெத்தியா ராம் சரண் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் கிடைச்சா இயக்குனர் எப்படிப்பட்ட படம்னா எடுக்கலாம். உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா முதல் தடவையா இப்பதான் பாக்குறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸா இருக்கட்டும், மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. குறிப்பா அந்த டெட் பாடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வெறித்தனம். ஆச்சி அம்மாவா கொடுத்த கேரக்டரை மிகச் சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஜான்வி கபூர். ஜெகபதி பாபுவோட கேரக்டர் வடிவமைப்பு மிகச் சிறப்பு. இசை நம்ம ஊர் ஏஆர் ரஹ்மான். சிக்ரி சிக்ரி, ரைரா ராரா பாடல்கள் தேட்டரே அதிருது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதம். சினிமாட்டோகிராஃபி ரத்னவேலு, கட்ஸ் நவீன் நவ்லி. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஆனா ஸ்கிரீன் பிளே, படம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்காதது பார்க்குறவங்கள ரொம்ப டயர்டாக இருக்கு. அவர் யார் தெரியுமான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்ற ஒரு கேரக்டர் வருது. அவர் சரி ஹீரோவோட வீர தீரத்தை தான் சொல்லுவார்னு பார்த்தா, ஹீரோ எப்படி காதலிப்பாரு, ஹீரோயின் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறது ரொம்ப ரொம்ப சோர்வை தருது. ஸ்போர்ட்ஸ் படம், ஆக்ஷன் படம், இதை எப்படி கிறிஸ்பா எடிட் பண்ணியிருக்கணும். பல இடங்கள்ல லேக் ஆகிறதால படத்தோட திரைக்கதையில நம்ம ஒன்றவே முடியல. படத்தை காப்பாற்றுற ஒரே ஜீவன் ராம் சரண் தான். ராம் சரணோட ஆக்ஷனுக்காகவே இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நபீல் வியூஸோட மதிப்பெண் 10க்கு 6. மீண்டும் வேறொரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.